187 மசூதிகளை வந்து அடையாளம் காட்டியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்பு அடையாளம் காட்டியிருக்கு. இந்தியா முழுக்க 187 தேவாலயங்கள் சர்ச்சை அடையாளம் காட்டியிருக்காங்க. அதெல்லாம் எங்கன்னா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த சர்ச்சஸ் எல்லாம் அட்டாக் பண்ணணும், அந்த சர்ச்சஸ்லாம் பிரச்சனை பண்ணி அதன் மூலமாக அரசியல் லாபம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? இதுக்கு வந்து நீதிமன்றம் துணை போகலாமா? இதை எதிர்த்து வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்கள வந்து இம்பீச்மெண்ட் மோஷன் மூவ் பண்ணுறது வந்து எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? இம்பீச்மெண்ட் மோஷன் சக்சஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சே அதை பண்றாங்கல்ல. அதனுடைய இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படி மூவ் பண்ணதே தப்புன்னு சார் இவங்க சொல்றாங்க. இம்பீச்மெண்ட் மோஷன் மூவ் பண்ணதே வந்து நீதித்துறை சீர்குலைக்கிற வகையில்னு சொல்றாங்க. பதறாங்களே. இந்து பத்திரிகை ஒரு வார காலமா பதற்றம் அடைஞ்சில எழுதிட்டு இருக்காங்க. பல தரப்பட்ட லைவ்லால பார் பெஞ்சில் எல்லா வந்து சட்ட ரீதியான மேகசைன்லையும் வந்து எதுக்கு பதட்டப்பட்டு எழுதுறாங்க? எதுக்கு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளை வச்சு எழுத வைக்கிறாங்க? இல்ல, அவருக்கு எதிராக ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இங்க பேசுறாங்கல்ல. ஹரிபரந்தாமனா இருக்கட்டும், நீதிபதி சந்துருவா இருக்கட்டும், ஜி.ஆர். சாமிநாதன் எதிராக 54 ஜட்ஜஸ் பேசியிருக்காங்களா சார்? 54 ஜட்ஜஸ் அதிகமா ஒருத்தர் 2 பேர், ஒரு ஹரிபரந்தாமன் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன், ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திர அவர்கள் பேசுறது வந்து எப்படி வந்து அதுக்கு கம்பேர் பண்ண முடியுதா? மலைக்கு மடுவுக்குமான வித்தியாசமெல்லாம் இருக்கு. அவங்கெல்லாம் இப்போ யாருன்னு பாருங்க. அவங்கெல்லாம் எந்த நூல் இணைக்குதுன்னு பாருங்க. அவங்கெல்லாம் யாராக இருக்கிறாங்க? அவங்களாம் வந்து இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்குள்ள வரக்கூடியவங்களாக இருக்காங்க. உயர் சாதி ஏழைகளாக இருக்கிறாங்க, பிராமணர்களாக இருக்காங்க, பார்ப்பனர்களாக இருக்கிறாங்க. இவங்களாம் தான் இதை பற்றி பேசுகிறாங்களே தவிர இதுவே வந்து அந்த சம்மந்தப்பட்ட நீதிபதி பார்ப்பனர் அல்லாதராக இருந்தாருன்னா இந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு வந்திருக்காது. போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. இவர் வந்து அவங்க சாதிக்காரராக இருக்காங்க, அவங்க சொந்த ஜாதிக்காரராக இருக்கிறதுனால பதறாங்க. இப்படி வந்து நம்ம சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துடுச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து சரியான முறையில் ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மட்டும் தேர்ந்து செய்வதே முறை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. யார் என்ன சொன்னாலும் எது சட்டமோ அதுதான் வந்து சரின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து KP சிவசுப்ரமணியம் இருந்தார் சார். சங்கர்ராம கொலை வழக்கு இருந்துச்சு. அந்த சங்கர்ராம கொலை வழக்கு வந்தபோது அவர் வந்து தன்னை ஒரு ஏத்திஸ்ட்டு, ஒரு நாத்திகர்னு அறிவிச்சுக்கிட்டவர்.